அனைவருக்கும் வணக்கம். மனு திரைப்பட இசை வெளியீட்டு விழா. இப்படத்தின் இயக்குனர் துர்கா, ஃபுல் நேம் துர்கா பிரசாத், லல்லு பிரசாத் மாதிரி துர்கா. ஆமாம், துர்கா பிரசாத். ஆமாம், நான் இங்கே வந்தது காரணமே நான் இழுத்து வரப்பட்டேன். துர்கா பிரசாத் வந்து விஜய் ரசிகர், தீவிர ரசிகர். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வர்றதுக்கு தயங்கினேன். எங்கே இருந்தாலும் வராமல் போயிடுவாருன்ட்டு அங்கேயே ட்ரெயிலில் காட்டாப்புல. ஆனால் விஜய் ரசிகர்னு அங்கே எங்கேயோ முத்திர குத்திருக்காப்புல. சரி, 2 படம் பண்ணியிருக்கிறாரு. விஜய் ரசிகரை பற்றி கதை அப்படின்னா ஒரு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டில். அதுக்கு உடனே வந்து நம்ம வெங்கட் பிஆர்ஓ. ஆமாம், அவர் தான் சார் வந்துடணும் சார், சின்ன படம் சார். சார் டேரக்டர் வந்து விஜய் ரசிகர் சார், விஜய் ரசிகர் கதை சார். 5-6 விஜய் போட்டார் அவர். அதனால் அது வந்து விஜய் ரசிகர் இயக்கிய படம் அப்படிங்கிறனால நான் வந்திருக்கிறேன். அதில் சந்தோஷம் அடைகிறேன். விஜய் அவர்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ மனு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாரும் நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து சீமானுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் தான் மனு ரெடி ஆகும். எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் துர்கா பிரசாத் நீங்கள் சாதாரண இல்லை. ஆமாம், இப்போவே மனு ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இந்த மனு வந்து நல்ல மனு தான், நல்ல மனு தான். மனுவில் 2 இருக்குது. மனு தர்மம் ஒன்று இருக்குது, இன்னொன்று மனு நம்முடைய ஆதங்கம். மனு தர்மம், இது மனுங்கிறது, இது ஆதங்கம். நம்ம குறை, நமக்கு என்ன தேவை, அதை கொண்டு நம்ம வந்து அரசியல் கொடுப்போம். அவங்க தூக்கி எங்கே விடுவாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. இது வந்து அரசியல்வாட்டு கொடுத்து அப்படி போகிற மனு இல்லை. இது மக்கள்கிட்ட கொடுக்குற மனு. இது மக்கள் கண்டிப்பாக இந்த மனுவை பரிசீலிப்பாங்க. கண்டிப்பாக இந்த மனுவுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. நம்ம விஜயமுரி சார் சொன்னார், அவரோட ஆதங்கம். ஒவ்வொரு மனு கொடுப்பாங்கல்ல, அவர் ஆதங்கம் யாருமே நடிகைகள் வரல. அவர் வெறும் ஆம்பளைலாம் இருக்காங்க. ஆமாம், இது இப்போ மாஸ்டர் ஜாக்குவதங்க மூஞ்சியை பார்க்கணும், கொஞ்சம் எட்டி பார்த்தா பேரஸ் மூஞ்சியை பார்க்கணும். எத்தனை நாளைக்கு தான் தேடி இவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு கொண்டு வந்தால் கொஞ்சம் ஆமாம் ஆமாம், அதில் அது நீங்கள் அவங்க டேஸ்ட் பேசியிருக்காப்புல. மாஸ்டர் வந்து 200 வருஷம் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் இந்த ஆசா பாசம், அந்த தம்மு தண்ணி கஞ்சா இது எதுவுமே இல்லாமல் சித்தரேட்டார். ஆமாம், ஏன்னா 200 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அதனால் நீங்கள் லிஸ்ட்டு சேராதீங்க. நான் பேசுகிறது விஜயமுரி சாரை பற்றி, அவர் ஃபீலிங்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் வேறு ட்ராக். அது சித்தர் சைடில் நாங்கள் வரல, பெண் பித்தர் சைடில் வந்துருக்கோம். ஆனால் என்ன, அவர் விஜயமுரி சார் வந்து என்னடா ஒன்று கிளாமர் இல்லையே, கிளாமர் என்ன ஒருத்தருக்கார், கிளாமர் ஒருத்தருக்காரு சார். இவர் கூட்டு கிளாமர் சத்தியா கூட்டு வந்துடுவார். நமக்கு கிளாமர்னு எனக்கு தெரியும். சத்தியாங்கிறது ஆம்பளைக்கும் வைப்பாங்க, பொம்பளைக்கும் வைப்பாங்க. நான் ரொம்ப நாளாக கிளாமர் கிளாமர் சத்தியா வர்றாரு அப்படின்னா, அவர் சத்தியாங்கிற லேடிஸு கிளாமரை விரும்பலை அப்படின்பா. இவரை பார்த்துட்டேன், கிளாமர் சத்தியாவை. அது கூட்டு வர இவர் தான், பேர்லேயாவது ஒரு கிளாமர் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. என்ன நீவே உண்மையான கிளாமர் கூட்டுவாங்க நீங்கள். அப்போ விஜய் ரசிகரை பற்றி கதை அப்படிங்கிறனால மாஸ்டர் பிரச்சனை இல்லை. விஜய் படத்துக்கெலாம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இங்கே சிறப்பாளர் நம்ம ஈசிஆர் சரவணன். அவர் வந்து விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து
இன்றைக்கி தொண்டராக மாறி இருக்கிறாரு. என் நண்பரும் கூட அவர். ஆமாம், ஈசிஆர் சரவணன் வாழ்த்தான் போக முடியாது, ஏன்னா நான் இருக்குது ஈசிஆர். நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆள் வேணும். சேஃப்டிக்கு இல்லை, நாளைக்கு ஏதாவது விஜய் சாரை பற்றி பேசி அந்த ஏரியா கடக்கணுண்ணா, இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட வேண்டி இருக்குது. ஈசிஆர் சரவணன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 8 வருஷமாக பார்த்துருப்பேன். நான் விஜய் சாரோட ரசிகராக நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயோட தொண்டராக இருந்தவர். ஈசிஆரில் வருதா புயலாக இருக்கட்டும், கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், இப்போ என்ன பிரச்சனை சரி இறங்கி வேலை வைப்பார். அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன தேவை. அங்கே ஈசிஆரில் இன்னொரு சைடில் பார்த்தா நிறைய குடிசைகள் வீடு இருக்கும். இந்த வருதா புயல் அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டாங்க. இங்கே இருந்து அந்த பக்கம் போகிறக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ அது ஒரு மரம்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போகிறது. அப்போ இவங்க இறங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு என்னென்ன தேவை, மளிகை பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னா, இதெல்லாம் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா கூட ஓகே, ஓட்டுக்காக நினைக்கலாம். இந்த ஓட்டுக்காக இல்லை, அவங்களுடைய தொண்டு உள்ளம். அதே மாதிரி விஜய் சாரோட பிறந்தநாள், ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் என்னை கூப்பிட்ருவார். சார் நீங்கள் தான் சார் வரணும், நான் கலந்துக்குவேன். அவர் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம சும்மா ஒரு ரசிகர் மன்ற சார்பாக ஒரு வாழ்த்து பேசணும். அதனால அங்கே உள்ள ஏழை மக்கள் யார் கணக்கெடுத்து அவங்களுக்கு தையல் மிஷின், சேலை, நிறைய விஷயங்களை பண்ணவர் தான் ஈசிஆர் சரவணன். அதனால் வந்து அவர் விஜய் சாருடைய அந்த அரசியல் பயணத்தில் இன்றைக்கி முழுசாக ஈடுபட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆமாம், அரசியல் ஆதாயத்துக்காக முன்னால் எதுவும் பண்ணலை. இவங்களுடைய தொண்டு உள்ளதான் அதில் வெளிப்பட்டுச்சு. இப்போ ஈசிஆரில் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சார். உதவி செய்யறதுக்கு நல்ல மனசு வேணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசு. இவங்க சொந்த காசில் எல்லாம் பண்ணாங்க. அதனால் விஜய் சார் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சது ஈசிஆர் சரவணன். வாழ்த்துக்கள். ஆமாம், சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது. சீட்டு கேளுங்க, ஜெயிச்சிருங்க, எம்எல்ஏ ஆயிருங்க. மந்திரி ஆகிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் நாங்கள் வந்து எந்த மந்திரி போகிறோன்னு தெரியல. முன்னெல்லாம் மந்திரிகளுக்கு ஏதாவது காரியாரம்னா கேட்பாங்க, கொடுத்த வேலை நடந்துடும். இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. நிறைய பேர் வேலைக்காக பணம் கொடுத்துவிட்டு, முன்னால் ஒரு காலத்தில் வேலைக்காக பணம் கொடுப்பாங்க, மக்கள் லஞ்சம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. வேலை தானே சொல்லிட்டு பணத்தையும் வாங்கி விட்டு வேலையும் கொடுக்குறதில்ல, பணத்தை திருப்பி கொடுக்குறதில்ல. நிறைய கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல. அப்போ ஒரு மந்திரிகிட்ட லஞ்சம் கொடுக்குறதே தப்பாக இருந்துச்சு. இப்போ நம்பி கொடுக்குறது தப்பாக இருக்கு. ஓகே, லஞ்சம் கொடுத்தது தப்பு, இப்போ நம்பி கொடுக்குறது அதோட தப்பாக இருக்குது. எதைத்தான் நம்புறது? பவரில் இருக்காங்க, மேலே இருக்காங்க, மந்திரி இருக்காங்க, காசு கொடுத்தா காரியம் ஆகும்னு நினைக்கிறோம். வாங்குறீங்க, வேலை வாங்கி கொடுக்க முடியலையா, காசை திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு வாய்க்கரிசி ஆயிரும். ஏழைகளை வயிற்றில் அடித்து வாங்குகிற காசு எல்லாமே உங்களுக்கு வாய்க்கரிசி தான். 2 மினிஸ்டர் மேலே இது போய்கிட்டு இருக்கு. வேலை வாங்கி வரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்கல. இந்த நேரத்தில் நான் சொன்னேன், விஜய் சாருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்கள் சிலர் ரொம்ப திடீராவது லஞ்சம் வாங்காதீங்க, அப்படி வாங்கினாலும் எதுக்காக வாங்கினீங்களோ அதை நிறைவேற்றிருங்க. இதுதான் ஈஸியாக சார். ஆமாம், சரவண சார் தான் கொஞ்சம் மந்திரி ஆயிடுவீங்க.
ஆமாம், நான் கொஞ்சம் மனசில் வச்சுங்க எல்லாத்தையும். இந்த படம் ஒரு விஷயம் சொன்னார் விஜயபுரி சார். குடிபோதை, கஞ்சா. இப்போ நம்ம மனு கொடுக்க வேண்டியது, இந்த படத்துக்கு பேர் மனு. நம்ம உண்மையிலே எல்லாரும் மனு கொடுக்க வேண்டியது எங்கன்னா ஆண்டவன் கொடுக்க நிலையில் இருக்கும். அரசியல் கொடுக்கலாம் வேஸ்ட். யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்ம மனுவை கொண்டு கடவுள் காலத்தில் வச்சிடணும். அப்போது உனக்கு ஏதாவது விடிகாலம் பிறக்கும். போதை, கஞ்சா, இன்னும் விதவிதமாக இருக்குது. என்ன லிஸ்ட் அவர் விஜயமுரி சார் தெரியும். அந்த பவுட்ரு என்ன அப்படின்னா விபின்னா அது அவருக்கு நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதுப்புறா சரக்கு, கஞ்சா. எப்படின்னா அதுக்காக நான் எனக்கு பழக்கம் சொல்லாதியே, கேள்விப்பட்டதை சொல்கிறேன், பழக்கப்பட்டதை சொல்லலை. அது அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. அவருக்கு கேள்விப்பட்டது லிஸ்ட் அவர் வச்சு மனப்பாடம் பண்ணியிருப்பார். இப்போ வர ராமேஸ்வரத்தில் ஒரு காலத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், மாதக்கணக்கில் அலைவோம், லெட்ரு கொடுப்போம், கிழிச்சு போடுவோம். கொஞ்சம் சாடை சொன்னால் மூஞ்சி மொசரையும் பாரு, இவ்வளோதான் ரியாக்ஷனாக கொடுக்கலாம், போயிட்டு இருக்கோம். அந்த காதல் ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தாடி வளர்ப்போம். மேக்ஸிமம் போனோம் ஆம்பளைங்க. இல்லை ரொம்ப உச்சமா தண்ணி அடிப்பாங்க. அந்த காலத்தை பார்த்தெல்லாம் என்ன, காலில் தோத்துட்டான்னா அவன் தேவதாஸ், அவ்வளோதானே. தண்ணி அடிப்பார், தாடி வளர்ப்பார். வாலியம் பையன் கமலஹாசன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, தண்ணி அடிப்பார், தாடி வளர்ப்பார், வாலியம் மயம் பாடுவார். தேவதாஸில் வாலியம் மயம், உலக மாயம், இதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்ணு காதலிக்குன்னா குத்தி கொண்டு விடுறாங்க, குத்தி கொண்டு விடுறான். எந்த காலகட்டத்தில் இருக்கும்? ஒரு பொண்ணு லவரோட எங்கேயாவது தனியாக போச்சுன்னா 3 சேர்ந்து ரேப் பண்ணிடுறாங்க. போய் மகளிர் விடுதலையும் இருக்க முடியல, ஸ்கூலுக்கும் +2 படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கும் போக முடியல. எங்கே ஆபத்து வருது? நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே ஆபத்து வருதுன்னா, ஒரு காலத்தில் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்புனாலும் அந்த 5வது தான் உச்சபட்சம். 5வதுக்கு அப்புறம் ஹைஸ்கூல் போட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னேறிச்சு, அப்புறம் ஹைஸ்கூல் வரைக்கும் தான். காலேஜில் போகலாம் அனுப்பவே மாட்டாங்க. கிராமங்களில் படித்தது போதும், 10வது படித்தது போதும் நிறுத்திட்டுருவாங்க. நான் படிக்கும்போது, காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு கிளாஸில் 25 பேர் இருப்போம். அதில் 20 பேர் ஆம்பளை, 5 பேர் தான் பொண்ணுங்க. இப்போ எல்லா காலேஜ்லையும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பெண்கள் முன்னேற்றம் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இப்படி காலேஜ் போகிற பொண்ணை கெடுக்கிறதும், +2 போடுக்கிற பொண்ணை கொண்டு போகிறதுமா அங்கங்கே நடந்துச்சுன்னா, திரும்ப மக்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு பயம் வருமா வராதா? அப்போ நீங்கள் ஆணுக்கு நிகர் பெண்ணுன்னு சொல்லிட்டோம். இது திருப்பி பழைய மாதிரி ஆயிரம் போல இருக்குது. உண்மையான அப்பா அம்மாலாம் கொஞ்சம் படித்தா போதும், எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது மாதிரி திருப்பி ஆயிரம் போல இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முதல்ல இந்த குடியை குறைக்கணும். நாட்டில் மது போதையை குறைக்கணும். அதுதான் சொன்னார், நல்ல வார்த்தை சொன்னார். மூளையை வேலை செய்ய விட மாட்டேங்குது, மூளையை மழுங்கடிச்சு விட்டுருது. எது தப்பு, இது ரெண்டு தெரியல. ஏன் கொலை பண்ண நினச்சா கொலை பண்ணிடுறான், ஒரு பொண்ணு கற்பழிக்க நினச்சா கற்பழிச்சிடான். பல்கலைக்கழகத்தில் நடக்குது, காலேஜில் நடக்குது, ஸ்கூல் நடக்குது. இன்னைக்கு பெண் உரிமைக்கு, பெண் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கி இருக்குது. இதில் நம்ம அரசாங்கம் சொல்கிறோம், அரசாங்கம் ரொம்ப கவனம் செலுத்தணும், கடுமையாக அதுக்கு தண்டனை வரணும். மக்கள் இந்த பாருங்கள், ராமேஸ்வரத்தில் அவனை கைது உள்ளே வச்சாங்க. அந்த மக்களை மட்டும் தடுக்காமல் விட்டுருந்தா போலீஸ் உள்ளே போய் கொண்டுருப்பாங்க சார். இன்றைக்கி சரி நடக்க போகுது. நீங்கள் இப்படியே பண்ணிக்கிற அரசாங்கம் இப்படியே பண்ணி சரியான ஒரு இதில் இல்லைன்னா, நாளைக்கு எவ்வளோ ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டு நீங்கள் போலீஸில் வச்சா மக்கள் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சு அவனை கொண்டுருவாங்க சார். வரும் சார்.
எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை, கவர்மெண்ட் பாதுகாப்பு இல்லை, எதுவும் பாதுகாப்பு. மக்கள் என்ன செய்வாங்க? அவன் பாதுகாத்துக்குவான். அவன் வீட்டில் குடும்பத்தை பாதிக்கிட்டாங்களா, தண்டனை அவன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஒரு நியூஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பதட்டமாக இருக்குது. அதனால் இப்போது மனு அப்படின்னா அரசியல்கிட்ட கொடுக்குறலாம் இல்லை, ஆண்டவன்கிட்ட கொடுக்கணும். திரும்ப திரும்ப இனிமேல் மக்களே ஒரு குற்றவாளியை தண்டனை கொடுக்குற அந்த உரிமையை மக்களே எடுத்துக்கிற ஆபத்து வந்துடக்கூடாது. அந்த சூழ்நிலை மக்கள் நாடு போயிட்டுருக்கு. இதை தடுக்கணும் தான் இன்றைக்கி இந்த மனு ஆடியோ லான்ச்சில் இது கவர்மெண்ட் கொடுக்குற மனுவாக இருக்கலாம், ஆண்டவன் கொடுக்குற மனுவாகவும் இருக்கலாம். நல்லது நடக்கணும். நன்றி, வணக்கம். இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுறத பற்றி ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். எடிட்டிங் பண்ணுறப்ப இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதீஷ் பாபுன்னு ஒரு படம் பண்ணார். அவர் படத்தை ஃபைனல் ஒர்க்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ எப்படி அமைஞ்சிச்சுன்னா, அவரும் ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தார். தமிழ் தான் பண்ணணும்னு அவர் சொன்னார். ஸோ தமிழ்நாடு ஒரு 4-5 டைரக்டர்லாம் கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்திச்சு, சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னார். ஒரு 6 மாதம் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 4-5 பேர் டைரக்டர் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகலை. லாஸ்ட்டுக்கு அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு நாள் அவரே, நான் என்ன ஃபஸ்ட்டு படம் பண்ணால் நான் அவர்கிட்ட கதை சொல்ல நினச்சா வேண்டாம், ஏன்னா என் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுனா விஜய் ரசிகர் இந்த மாதிரி தான் ஒரு கதை வச்சு பண்ணணும் என் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அவரே சொன்னார், நீ எதாவது பண்ணணுன்னு இருக்கிறியா, டெக்னீஷியனாக இருக்கிற, எடிட்டராக இருக்கிற, டெக்னிக்கல் ஒர்க்கில் தெரியும் உனக்குன்னு. அப்போ சொன்னேன், இல்லை சார் நான் பண்ணால் இந்த மாதிரி படம் தான் ஃபஸ்ட் படம் தமிழில் பண்ணணுன்னு இருக்கிறேன், அந்த படத்துக்கு ஓகே ஆச்சுன்னா வேணா பார்க்கலாம் சார் நான் சொன்னேன். சரி ஆச்சுப்பா, சப்ஜெக்ட் பண்ணு சொன்னார். ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எவ்வளோ தான் அந்த தமிழுங்கிறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால் நம்ம முருகன் சார் ரைட்டரு, அவரை கூப்பிட வச்சு வந்து கரெக்ஷன் எல்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. 3 ஸ்டேட்டில் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கலாம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. கம்ப்ளீட்டாக ஷூட்டிங் முடிக்கிறப்ப நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5200 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்குது இந்த படத்தை ஷூட்டிங். ஒரு ஹீரோயினோட வீடு ஷாட்டு தளப்படியில் எடுத்தால் வெளியிருந்து வர ஷாட், அந்த பாசிங் ஷாட் ஒரு 10 செகண்ட் மட்டும் ஸ்க்ரீன் வரும். அந்த ஷாட் வந்து கொடைக்கானல் பூம்பாறையில் அந்த ஷாட் எடுத்தேன். ஒரு 10 செகண்ட் வர ஷாட்டு பூம்பாறை எடுக்கணும்னா ஒரு ஃப்ரேமும் கூட அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் இருந்துச்சு. லொக்கேஷன் பார்க்குறக்கே ஒரு 3-4 மாதம் சர்ச் பண்ணேன். தமிழ்நாடு, பூம்பாறை, கொடைக்கானல், தேனி, மூணார் எல்லா பக்கம் சர்ச் பண்ணி ஒரு இடமா முடிச்சுட்டு அப்படியே ஷூட் பண்ணி போயிட்டு இருந்தான். ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன்னா ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது, ஓப்பனாக சொல்கிறேன், ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் இருக்கும். தேனியில் ஷூட்டிங் முடிச்சாச்சு. மறுநாள் நைட்டு பேக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூணார் போனோம் சாங் ஷூட்டிங். மூணார் சாங் ஷூட்டிங் முடிச்சுட்டு மூணார்ந்து நைட்டு 6 மணிக்கு பேக்கப் ஆச்சுன்னா அங்கேருந்து கொடைக்கானல் ஜர்னி நைட் அங்கே போய் போகிறப்ப ரீச் ஆகிறப்பா 12 மணி 12:30 மணி ரீச் ஆகி திரும்பி 6 மணிக்கு திரும்பி அங்கேருந்து பூம்பரைக்கு போகணும். இந்த மாதிரி தான் இந்த ஷூட்டிங் பண்ணேன். சார் சொன்னார், சென்னையிலேயே சாலை கிராமத்தில் ஷூட் பண்ணிட்டுருக்கிறப்ப எனக்கு தெரியும் மழை வரும்னு, அந்த மழைக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சில சீன்கள் சொல்கிறப்ப அந்த சீன் எவ்வளோ ஃபீல் இருக்கோ அந்த வெதரும் கூட அந்த ஃபீல் இருக்கும்னு வந்து என் மெயில் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சாங் பார்த்தீங்க, ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் முடிஞ்சு அதோட சாங் மட்டும் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சாங் இருக்கிறப்ப அந்த மழை மூடு வேண்டிருந்துச்சு. அப்போ ரெயின் சீசன் இருக்குல்ல, டிஏ பண்ணிட்டுருக்கிறப்ப ரெயினை காற்று 6 மாத காற்று ரெயின் வரப்பா கேமரா கொண்டு போய் அந்த நேச்சுரலாக அந்த ஃபீலுக்கு அந்த நேச்சரும் கூட சப்போர்ட் பண்ணவனுக்கோஸ்கர வெயிட் பண்ணி சாங்கு எடுத்தா. இந்த மாதிரி தான் சின்ன படமாக இருந்தாலும் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் எங்கேயுமே விட்டு கொடுக்கல, அவ்வளோ கரெக்டாக எடுத்தா. சாங் விஷயம் வந்தப்பா ஃபஸ்ட்டே நான் இந்த மாதிரி தான் சாங் வேணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம கௌதம் சார் வந்து அவர் அப்பா சாங்கு, இன்னொன்று எட்வர்ட் சாங்கு அவர் எழுதினார். திரும்பி கோடீஸ்வரன் சார் விஜய் சார் பற்றி ஒரு சாங் வேணும்னு சொல்கிறப்பா, சார் நீங்கள் எப்படி எழுதுங்க தெரியாது, இந்த சாங்கு எப்படி இருக்குன்னா இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எங்கே வந்தாலும் கூட இந்த பாட்டு அது கூட இருக்கணும் சார், அந்த மாதிரி எனக்கு லிரிக்ஸ் வேணும்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அந்த லிரிக்ஸை எழுதியிருக்காரு. எல்லா டெக்னீஷியனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு படம்
வெற்றி ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் இன்னொரு படம் பண்ணுவாங்க. அந்த இன்னொரு படம் என்கிட்ட பண்ணுவாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் வேறு ஏதாவது ஒரு டைரக்டர் கிட்ட பண்ணுவாங்க. ஒரு படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கம்மினால 300 குடும்பம் அதில் வேலை கிடைக்கும். அந்த வேலை டெவலப்மெண்ட் ஆகணும்னா சின்ன சின்ன படம் வெற்றி ஆகிறது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன படம் வெற்றி அடைஞ்சதா, அந்த படம் சக்ஸஸ் ஆனதா கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு என் ஒரு நம்பிக்கை. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மனு இசை வெளியீட்டு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தளபதி ரசிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றத்தில் நாங்கள் சில நற்பணிகளை செய்வோம், வெளியே தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மீடியாலாம் இல்லை. இன்றைக்கி திரையில் இது மிக பிரமாதமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் டைரக்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தளபதியோட ரசிகர்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாமே விஜய்னாவே வெற்றி தான். அந்த வெற்றி இந்த மனு படத்துக்கு அமையுன்றதுல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மனு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்கும். நீங்கள் தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். படத்தோட அப்டேட் கூடிய விரைவில் சொல்லுவாங்க. நன்றி, தேங்க்யூ. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பெங்களூர்லேருந்து கூப்பிடும்போது என்னென்னா தமிழில் எழுத கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது சரி போயிட்டு உதவி செய்வோம் அப்படின்னு தான் செஞ்சு கொடுத்தது. இது பக்காவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் கார்த்திக், கலரிஸ்ட்டு. ஒரு 284 படம் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டரோட ஒரு 6 படம் நானே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட முயற்சி எப்படின்னா, பட்ஜெட்டை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். தைரியமாக இறங்கி பண்ணிவிடுவார். மெயினாக என்னென்னா, இன்றைக்கி பண்ண முடியும், நாளைக்கு பண்ண முடியுமா, மழை, அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டார். துணிஞ்சு எதாக இருந்தாலும் இறங்கி பண்ணிவிடுவார். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு தமிழ் படம். ஸோ எங்களால் டெக்னீஷியனாக நாங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். மீடியாஸ் மேக்ஸிமம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட படத்தை நல்லபடியாக ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் பெங்களூர் கிட்ட வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் துர்கா பிரசாத் சார் அவர் எஸ்பிஆர் பிக்சருக்கு தேங்க்யூ சார். நான் இது மனு படத்தில் மனு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் தான். அது கேரக்டர் பில்டப் பண்ணிருக்கு ஒரு யூனிக்காக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் வேணும். நன்றி. இது என்னோடய 3வது படம். ஸோ டைரக்டருக்கும் என்னோடய ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப நன்றி. நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த படத்தில் நான் வில்ல ரோல் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி இந்த ரோலை கொடுத்த டைரக்டர் துர்கா பிரசாத் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இவர் இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க முடியாது சார். இந்த விடா கொண்டாடுவாங்களா அந்த மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஷூட்டிங் காலையில் ஆரம்பிக்கிறோம், அருணாச்சலம் ரோடில் சார், மெயின் ரோட்டில் பிளாக்கெல்லாம் பண்ணல, அப்படியே எடுக்க ஆரம்பிக்கிறோம். 8:30 மணி 9 மணிக்கு மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரி மழை விட்டோடனே தான் திரும்பி ஆரம்பிப்பார், அது வரைக்கும் பிரேக் எடுத்துகிட்டு நினச்சா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டார். ஈவினிங் 4:30-5 மணி வரைக்கும் மழையிலேயே எடுத்தோம். ஃபுல்லாக எடுத்து தான் முடித்தார். அந்த மாதிரி ஒரு பர்சன் சார். தேங்க்யூ சார், கிரேட். அதே மாதிரி ப்ரொடியூசர் சத்ரி சாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். மீடியா எல்லோரும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்ததுக்கு. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது. மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், அவங்க எங்களை பாராட்டணும். பார்த்து நாங்களே பேசினா பார்த்தாது, மக்களும் இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேசணும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் 2 இசையமைப்பாளர்கள், அதில் சதாசிவ ஜெயராமன் அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.